பதவியை பிடிப்பதற்காக என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே ஸ்டாலின் நடந்து கொள்வதாக தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். கும்பகோணத்தை அடுத்துள்ள ஆடுதுறையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அன்புமணி, ஸ்டாலின், விஜயகாந்த் உள்ளிட்ட பலர் முதலமைச்சர் கனவு காண்பதாக கூறினார். ஆனால் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்று மக்கள் கனவு காண்பதாக அவர் தெரிவித்தார். பதவியை பிடிப்பதற்காக ஸ்டாலின் நடைபயணம், சைக்கிள், ஆட்டோ என மாறி மாறி பயணம் செய்து வருவதாக வைத்திலிங்கம் விமர்சித்தார். ஸ்டாலின் நடைபயணம் போறார், சைக்கிள்ல போறார், ஆட்டோல போறார், நடந்து போறார். வாட்ஸ்அப்ல அவள ஒரு காமெடி பீஸ் போல ஆயிட்டாரு இப்ப ஸ்டாலின். விஜயகாந்த விட்டுட்டு இப்ப 4-5 நாட்களாக வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஓரப்போ ருக்குமணி வண்டி வருது, ஒரு சைக்கிள் இப்படி எல்லாம் வருது. இவ்வளவு கேவலமாக பதவியை பிடிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது என்று கூட தெரியாமல் ஒரு மூதாட்டிகிட்ட போய் என்ன பாட்டின்னு கேட்கிறாரு ஸ்டாலின். அது உடனே சொல்லுது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதானையா படிச்சு என்ன பாட்டி